தோற்றுப்போனான். இதன் காரணத்தை அறிய வேண்டி அவன் 18ஆம் முறை விரைவில் வரவில்லை. கப்பல் வணிகனாகவே வேடமிட்டு வந்து, எனது கப்பல் உலகம் முழுவதும் சுற்றுகிறது, அது திரும்பி வரும் வரை இங்கேயே தங்கி உங்கள் பட்டாடைகளை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டான். 3-4 மாதங்கள் சௌராஷ்டிர தேசத்தில் தங்கி சோமநாத் ஆலயத்தைப் பற்றிய ரகசியம் அனைத்தையும் நன்கு தெரிந்து கொண்டான். தலைமை பூஜாரி மட்டும் உள்ளே போவார் என்றும், மாதம் ஒருமுறை ஒவ்வொரு குடும்பமும் மாறி மாறி பூஜை செய்யும் என்றும், குடும்பத்தின் தலைவர் தாத்தாவோ அப்பாவோ கோயில் பூஜாரி ஆவார் என்றும், அவரிடம்தான் இந்த கவசம் ஒன்று இருக்கும் என்றும், அதாவது காந்த சக்தி தாக்காத வண்ணம் கவசம் அணிந்துதான் உள்ளே போக முடியும் என்றும் தெரிந்து கொண்டான். இப்போது கஜனுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் கோயில் வாசல் கதவை மிதிக்கும் பொழுது தனக்கு தலை சுற்றல் ஏன் வந்தது என்பதை நன்கு கண்டு கொண்டான். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் மதன் எழுதிய நூலில் இவருக்கு இந்த பூஜாரிகளின் மீது கடும் கோபம் வந்ததாம். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பாத்ரபத மாசம், அதாவது புரட்டாசி மாதம் விஜயதசமி நாளன்று எல்லா ஆயுதங்களையும் இம்மக்கள் சோமநாத் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் குவித்து வைத்துக்கொண்டு கடற்கரையில் உல்லாசமாக விழாவை கொண்டாடுவார்களாம். பகவான் ஆயுதங்களுக்கு பெரும் சக்தியை தர வேண்டும் என்ற வேண்டுதலே இதற்கு காரணம். கடற்கரையில் உல்லாசமாக ஆடியும் பாடியும் சித்திரான்னங்களை உண்டும் மகிழ்வார்களாம். இந்த விஷயங்களையெல்லாம் அறிந்து கொண்டு மிக பெருமளவில் பட்டாடைகளை வாங்கிக் கொண்டு யாருக்கும் சந்தேகம் வராவண்ணம் கஜனி முகமது புறப்பட்டு சென்றான். பிறகு முன்பு அறிந்தபடி விஜயதசமி நாளன்று கப்பலில் படையெடுத்து வந்துவிட்டான். பெரும் படையுடன் வந்து உல்லாசமாக கழிக்கும் மக்களை கொன்று குவித்தான். ஆயுதமில்லாத மக்கள் மல்யுத்தம் செய்தார்கள். ஆனால் தாக்குப்பிடிக்க முடியவே இல்லை. கடற்கரையில் 2.5 பவுண்டு பூணூல் மட்டும் கிடைந்ததாக அரபு நாட்டு வரலாற்று ஆசிரியர் இபன் பதூதா கூறுகிறார். இதிலிருந்து பெருவாரியாக வாழ்ந்த இந்து மக்கள் அழிந்தது எவ்வளவு ஜனத்தொகை குறைந்திருக்கும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு படையெடுப்பு நடந்து முடிந்த பின்னும் அவன் சும்மா விடவில்லை. பலமுறை வந்து இவர்களுக்கு மிகுந்த தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான். பெண்களை இழுத்துக்கொண்டு போவதும் கற்பழிப்பதும் மீதமுள்ள ஆடவர்களை தாக்குவதுமாக மிக கொடுங்கோலான காரியங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். இதிலிருந்து மீள்வதற்காக சமூக பெரியோர்கள் ஒரு முடிவு எடுத்தனர். தாம் பக்கத்து நாடுகளில் பட்டாடை விற்பதால் பக்கத்து ராஜ்யங்களிலும் இம்மக்களுக்கு பெரிய ஆதரவு இருந்தது. அந்த மன்னர்களை அண்டி பிழைப்பது என்று முடிவு செய்தனர். அதன்படி தேவகிரி மன்னர் இவர்களை காப்பதற்காக கரம் நீட்டினான். தேவகிரிக்கு கூட்டமாக சென்று குடியேறினர். அப்போது சாயத்தொழில் செய்வதற்கும் அங்குள்ள தண்ணீர் மிக வசதியாக இருந்தது. அவுரி இலை என்பது சௌராஷ்டிர மொழியில் அல்லப்பான் என்று சொல்லப்படும். அந்த அல்லப்பானை பெரிய ட்ரம்களில் கொதிக்க வைத்து சிவப்பு சாயம் காய்ச்சுவார்கள். இந்த சிவப்பு சாயம் பட்டு துணிகளுக்கு மிகவும் அழகாக மெருகேற்றும். இந்த சிவப்பு ஏறிய சாய பட்டு துணியை வாங்குவதற்காக விஜயநகர அரசும் மிகவும் ஆவலாக இருந்தது. ஆகவே விஜயநகரத்து மன்னர்கள் ஹரிஹரர் புக்கரும் இவரை அழைத்து கொண்டார்கள். ஹரிஹரர் புக்கருக்கு பிறகு வந்த அச்சுதராயர், சதாசிவராயர், அதன் பிறகு வந்த கிருஷ்ணதேவராயர் முதலான மன்னர்கள் இவர்களை மிகவும் மதிப்புடன் நடத்தி வந்தார்கள். கிருஷ்ணதேவராயருடைய தலையில் பரிவட்டமாக கட்டிக்கொள்ளும் ஜரிகை துண்டு வேஷ்டி நெய்வதில் இவர்கள் மிகவும் நிபுணராக திகழ்ந்தார்கள். இந்த ஜரிகை துண்டு வேஷ்டியானது மயிலிறகை போல் விரியும். இதை பிறகு திருமலை நாயக்கரும் அணிந்து கொண்டார். கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு வந்த அரசர்களுக்கு பிறகு அச்சுதராயர், சதாசிவராயருக்கு பிறகு விஸ்வநாத நாயக்கர் என்ற சேனாதிபதி மூலம் இவர்களது திறமையை அறிந்து திருமலை நாயக்கர் இவரை மதுரைக்கு அழைத்துச் சென்றார்.
மதுரையை ஆண்ட காலம் முழுவதும் திருமலை நாயக்கரின் அரண்மனை சுற்றிலும் இவர்கள் குடியேற்றப்பட்டார்கள். மிக்க பெருமையுடனேயே வாழ்ந்து வந்தார்கள். மிகுந்த செல்வந்தர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் சௌராஷ்டிர தேசத்தில் இருக்கும் பொழுது கற்று வந்த வேதாந்தங்களை எல்லாம் கைவிட்டு விட்டனர். நெசவு தொழிலிலும் சாயம் போடும் தொழிலிலுமே ஈடுபட்டு இவர்கள் கல்வி அறிவில், அதாவது சமஸ்கிருத கல்வி அறிவில் குறைந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆனால் தமது பண்டைய இலக்கிய பாடல்களையும் மற்ற மொழி பாடல்கள், அதாவது அவந்தி, மாகதி, விரஜபாஷாவில் பாடப்பட்ட பஜன் பாடல்களையும் பாடிக்கொண்டேதான் வேலை செய்வார்கள். இவ்வாறு வாழ்ந்து வந்த இவர்களை தஞ்சாவூர் சரபோஜி மன்னன் அழைத்து கொண்டான். மைசூர் அரசர் ஹைதர் அலியும் தம்மோடு அழைத்து கொண்டான் என்றெல்லாம் வரலாற்று இருக்கிறது. ஆகவே பொதுவாக மதுரையில் மிகுந்த ஜனத்தொகையுடனும், மற்றபடி திருச்சி, சேலம், கும்பகோணம், தஞ்சாவூர், காஞ்சிபுரம், மைசூர், பெங்களூர், திருப்பதி, ஆரணி போன்ற பல இடங்களிலும் பரவி வாழத் தொடங்கினார்கள். நெசவு தொழிலும் சாயம் போடுதலும் இவர்களுக்கு முக்கியமான தொழிலாக இருந்தது. பாட் என்றால் சமஸ்கிருதத்தில் பட்டு என்று பொருள். ஆகவே பட்கார் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பட்கார் என்ற சொல் தெலுங்கில் சென்ற பொழுது அது பல்காராக மாறியது. எப்படியெனில் பழுகா என்றால் தெலுங்கில் அமைதி என்று பொருள். எப்பவும் அமைதியாகவே தம் தொழிலுண்டு தாமுண்டு என்று இருப்பதினால் இவர்களை பல்கார் என்று அழைத்தார்கள். அந்த பல்கார் என்ற சொல்லை இவர்கள் மிக்க ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டு இன்றும் தம்மை பல்காரென்றே அழைத்து கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு சௌராஷ்டிர மக்களின், தமிழ்நாட்டில் வாழும் சௌராஷ்டிர மக்களின் வாழ்க்கை வரலாற்றில் கஜினி முகமதின் படையெடுப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. இதனால் தான் பெரும்பான்மை சமூகம் இப்பொழுது சிறுபான்மையாக மாறிவிட்டது. கஜினி முகமது படையெடுப்புக்கு முன்னாலும் இவர்களது வரலாறில் சில வார்த்தைகள் கூறப்படுகின்றன. அதாவது தைமூர் என்ற முரட்டு ஜாதியினர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த பொழுது தைமூரை கொன்ற பெண்மணி சௌராஷ்டிர நங்கை என்று கூறப்படுகிறது. அவள் தனது உடல் முழுவதும் விஷம் மூலிகையை தடவிக்கொண்டு தைமூருடன் காதல் உறவாடி அவளை கொன்றாள் என்று வரலாற்று உள்ளது. ஹர்ஷர் காதம்பரி என்ற சௌராஷ்டிர குடியரசு இளவரசியை மணந்தான் என்று வரலாறு உள்ளது. மேலும் சௌராஷ்டிர தேசத்தில் துவாரகா பட்டணம் உள்ளது. கிருஷ்ணபிரான் துவாரகையில் வந்த பொழுது இம்மக்களுடன் கூடி கலந்து பேசி சௌரசேனி மொழியை பேசினான் என்றும் துவாபர யுகத்து புராணத்தில் கூறப்படுகிறது. கிருதயுகத்தில் ஜோதிர்லிங்க புராணத்தில் இவர்களுடைய வரலாறும், ராமாயண கால திரேதாயுகத்தில் திரிசங்கு சொர்க்கம் என்பதில் சௌராஷ்டிர மக்களை பற்றிய செய்தியும், துவாபர யுகத்தில் கண்ணபிரானோடு பழகிய செய்தியும் கூறப்படுகிறது. கலியுகத்தில் வரலாற்று உண்மையாக இவர்கள் வாழ்க்கையில் பற்பல செய்திகள் பதிந்துள்ளன. தமிழ்நாட்டிற்கு வந்து சிதறி வாழும் மக்கள் வரலாற்றை பற்பல அறிஞர்கள் ஆராய்ந்து கூறியிருக்கிறார்கள். தற்சமயம் இவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி 1930 நாம் இவர்களுடைய திருமண வரலாற்றை பற்றி சற்று பார்ப்போம். அந்த காலத்தில் 4 நாட்கள் திருமணம்தான் செய்வது வழக்கம். 4 நாள் திருமணம் எப்படி நிச்சயிக்கப்படுகிறது என்றால், பழைய சௌராஷ்டிர தேசத்தில் கடற்கரை பகுதியில் உல்லாசமாக இருந்ததைப் போல், விஜயதசமி திருநாளை கொண்டாடியதைப் போல், திருமலை நாயக்கர் காலத்தில் மதுரையில் குடியேறிய பிறகு வைகை ஆற்றங்கரையில் திருவிழா கொண்டாடினார்கள். அப்போது பெண் பார்க்கும் படலம் நடக்கும். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் கலந்து பேசி பெண்ணையும் மாப்பிள்ளையும் பற்றிய விவரங்களை சேகரிப்பார்கள். இவ்வாறு சேகரித்த பிறகு நிச்சயதார்த்தம் செய்து கொள்வதற்கு நாள் குறிப்பார்கள். அந்த நிச்சயதார்த்தம் பெண் வீட்டில் தான் நடக்கும். அவ்வாறு நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது பவுலாஸ் சொல்லுதல், பவுலாஸ் சங்கத்தே என்ற ஒரு சடங்கு இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அந்த பவுலா சொல்லுதல் சடங்கிலே தாம் சோமநாத ஆலயத்தை வழிபட்ட விதமும்,
அங்கு நடந்த கஜினி மகவின் படையெடுப்பும் ஆலய அமைப்பும் பேசப்படும். பிறகு எந்தெந்த மன்னர்கள் தம்மை ஆதரித்தார்கள் என்றும் பெண் வீட்டுத் தலைவரும் பிள்ளை வீட்டுத் தலைவரும் பேசிக் கொள்வார்கள். அப்போது அவர்கள் தலையில் திருமல நாயக்கரின் தலையில் மீது கட்டப்பட்டிருந்த பரிவட்டம் போல் ஜரிகை துண்டை கட்டிக்கொண்டு இந்த உரையாடலை நிகழ்த்துவார்கள். இது இவ்வாறாக தமது வரலாற்றை வாய்மொழி மூலம் நிலையாக பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். எழுத்து மொழி மூலம் சௌராஷ்டிர ராமாயணம், திரு வெங்கடசூரி சுவாமிகள் இயற்றிய சௌராஷ்டிர சங்கீத ராமாயணத்திலும் அவரே இயற்றிய நவுகா சரித்திரம் என்ற சமஸ்கிருத நூலிலும் முன்னுரையில் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் வெங்கட்ரமண பாகவதர் தியாக பிரம்மத்தின் பிரதம சிஷ்யராக திகழ்ந்தார். அவரும் சௌராஷ்டிர இனத்தை சேர்ந்தவர். வாலாஜாபேட்டையில் பிறந்தவர். அவரும் தமது கீர்த்தனை நூலில் சௌராஷ்டிரை பற்றிய வரலாற்று உண்மைகளை எழுதியிருக்கிறார். திருமண காலத்தில் சடங்கில் போது வரலாற்றுகளை பேசிக்கொள்ளும் இவர்கள் 4 நாள் திருமணத்தை மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவார்கள். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு பெண் வீடும் மாப்பிள்ளை வீடும் சுண்ணாம்படித்து சுத்தம் செய்யப்படும். அப்போது பூஜை அறை சுவரில் தமது கோத்திர ருஷியை ஒரு தேரில் உட்கார வைத்திருப்பது போல் சித்திரம் வரைவார்கள். இவர்கள் 64 ருஷி பரம்பரையை சேர்ந்தவர்கள். தனித்தனி கோத்திரம், தங்கள் கோத்திரத்தின் பெயரை எல்லாம் கூறிக்கொள்வார்கள். ஒரே கோத்திரத்தில் பெண் எடுக்க மாட்டார்கள். மற்றபடி ஜாதி மத வேற்றுமை கிடையாது. சௌராஷ்டிர மொழி பேசினாலே போதும், அனைவரும் ஒன்றுதான் என்று கூறி பெண் எடுத்து வாங்கிக் கொள்வார்கள். வைஷ்ணவர் சிவன் என்ற வேற்றுமையும் கிடையாது. இவர்கள் பெயர்களில் ராமகிருஷ்ண ஐயர், கோவிந்த ஐயர் என்று வைஷ்ணவமும் சிவனும் கலந்து ஐயர் என்ற பட்டத்துடன் பெரும்பாலும் இருக்கும். மேலும் பாகவதர் என்ற பட்டத்தையும் இவர்கள் வைத்துக் கொண்டார்கள். வெங்கட்ரமண பாகவதர், ராமகிருஷ்ண பாகவதர், சிவசாமி பாகவதர், இப்படி பாகவதர் என்ற பட்டத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.